சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இப்போது சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம். இப்போது 2 பிஞ்சு பெப்பர் பவுட்ரு சேர்த்து 1 டீஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 லெமன், 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துட்டுருக்கு. நான் தண்ணியே சேர்க்கல, ஆனால் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம 2 கொத்து கறிவேப்பிலையை மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸு கவர் பண்ணி வச்சு குக் பண்ணலாம். முக்கியமான விஷயம், லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் மல்லித்தழையை கட் பண்ணி தூவிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி.